வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழப்பு. இலங்கையின் இறையாண்மையை பாதுகாக்க சீனா அர்ப்பணிப்புடன் இருப்பதாக சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழு தலைவர் உறுதிமொழி. கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதனால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில். அரசாங்கம் இயலாமையை மறைக்க முயற்சிப்பதாக நாமல் ராஜபக்ஷ கவலை. திருகோணமலை மாவட்டத்தில் மூதூர் கட்டைப்பறிச்சான்றால் பாலம் நீரில் மூழ்கிய நிலையில். ஹாசா நகரை இலக்கு வைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 45 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளனர். மன்னார் நீதவான் நீதிமன்றத்துக்கு முன்பாக இன்றைய தினம் காலை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் 2 உயிரிழந்துள்ளதுடன் மேலும் 2 படுகாயமடைந்துள்ளனர். வழக்கொன்றுக்காக நீதிமன்றத்துக்கு வருகை தந்தவர்களை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. இதன்போது 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த 2 ஆண்கள் உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 61 வயதான சவேரியன் அருள் மற்றும் 42 வயதான செல்வகுமார் ஜூட் என தெரிய வந்துள்ளது. படுகாயமடைந்த ஆணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிரிழந்துள்ள 2 காயமடைந்த ஆண் ஒருவரும் இன்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை தந்த போதே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டு விட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வருகிறது. மேலதிக விசாரணைகளை மன்னார் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையின் இறையாண்மையை பாதுகாக்க சீனா அர்ப்பணிப்புடன் இருப்பதாக சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி தெரிவித்துள்ளார். இலங்கையின் சுயாதீனத்தன்மை, ஆழ்புல ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மைக்காக சீனா அர்ப்பணிப்புடன் இருப்பதாக சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழுவின் தலைவர் ஜாவோ லெஜி தெரிவித்துள்ளார். சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழு தலைவர் ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை இடம்பெற்ற வேளை இவ்வாறு குறிப்பிட்டார். இதன்போது ஜனாதிபதிக்கு சிநேகபூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. இங்கு கருத்து வெளியிட்ட சீன தேசிய காங்கிரஸ் நிலைக்குழு தலைவர் இலங்கையுடன் தொடர்ந்து ஒத்துழைத்து செயல்பட வேண்டும் என்பதே சீன தேசிய காங்கிரசின் எதிர்பார்ப்பாகும் எனவும் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென் ஹாங், சீனாவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோர் பங்கேற்றனர். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சீன மக்கள் வீரர்களின் நினைவு தூபிக்கு இன்று அஞ்சலி செலுத்தியுள்ளார். தலைநகர் பீஜிங்கின் தியனன்மென் சதுக்கத்தில் அமைந்துள்ள நினைவு தூபிக்கு மலர் அஞ்சலி செலுத்தினார். நிலையான வலுவான ஆட்சி மற்றும் வெளிப்படைத்தன்மை உள்ள பொருளாதாரத்தை கொண்ட இலங்கையில் முதலீடு செய்ய வருமாறு சீன முதலீட்டாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அழைப்பு விடுத்தார். அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த முதலீட்டு அமர்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த அழைப்பை விடுத்தார். சீன ஜனாதிபதி சி ஜின்பிங் அவர்களின் அழைப்பின் பேரில் 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு சீனா சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று காலை அரசு மற்றும் தனியார் துறை முதலீட்டு அமர்வில் பங்கேற்றார். சீனா டியான்யிங் இன்கோர்பரேஷன், சீன ஹார்பர் பொறியியல் நிறுவனம், சீன தொலைத்தொடர்பு நிர்மாண கம்பெனி லிமிடெட், சீன பெட்ரோகெமிக்ஸ் கூட்டுத்தாபனம், மெட்டலர்ஜிக்கல் கார்ப்பரேஷன் ஆஃப் சைனா நிறுவனம், சீன சிவில் பொறியியல் நிர்மாண கூட்டுத்தாபனம், சீனா எனர்ஜி இன்டர்நேஷனல் குழும நிறுவனம்,
குவாங்ஷு பொது போக்குவரத்து குழுமம் உட்பட பல முன்னணி சீன நிறுவனங்கள் இந்த முதலீட்டு அமர்வில் பங்கேற்றன. அந்த நிறுவனங்களின் தலைவர்களுடன் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க சுமூகமான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டார். இந்த நிகழ்வில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதர் சி ஜென் ஹோங், சீனாவிற்கான இலங்கை தூதர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் கலந்து கொண்டனர். அம்பாந்தோட்டை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை $3.7 பில்லியன் சீன நேரடி முதலீட்டின் கீழ் நிர்மாணிப்பதற்கு சீனாவின் சிகோபென் பெட்ரோலிய நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இலங்கை மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சுக்கும் சீனாவின் சினோபெக் முன்னணி சர்வதேச பெட்ரோலிய நிறுவனத்திற்கும் இடையிலேயே இந்த ஒப்பந்தம் இன்று காலை கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தம் தொடர்பில் சீனாவிலிருந்து கருத்து தெரிவித்த நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, තෙල්පිරි පහදු සමාගම් වශයෙන් පිළිගන්නා සයිනෝපැක් සමාගමත් ශ්‍රී ලංකාවේ බලශක්ති අමාත්‍යාංශයත් ගිවිසුමකට අත්සන් කරනු ලැබුවා. $3.7 பில்லியன் வெளிநாட்டு நேரடி முதலீட்டின் கீழ் ஹம்பாந்தோட்டையில் நிர்மாணிக்கப்படும் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் 2 லட்சம் கொள்ளளவுடைய எண்ணெய் தாங்கிகளை கொண்டுள்ளதுடன் அவற்றில் பெருமளவான தொகையை ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சீனாவிடமிருந்து இலங்கைக்கு கிடைத்த இந்த புதிய முதலீடு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வலுப்படுத்துவதுடன் ஹம்பாந்தோட்டையின் குறைந்த வருமானம் பெறும் மக்களின் வாழ்வாதாரத்தையும் பலப்படுத்தும். அத்துடன் முழு இலங்கை மக்களுக்கும் இதன் பலன் மிக விரைவில் கிடைக்கப்பெறும். இந்த நிகழ்வில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத், போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க, இலங்கைக்கான சீன தூதுவர் சி ஜென் ஹோங், சீனாவிற்கான இலங்கை தூதுவர் மஹிந்த ஜெயசிங்க ஆகியோரும் கலந்து கொண்டுள்ளமை விசேட அம்சமாகும். ඒ තමයි $3 බිලියන් 3.7 இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் எதிர்க்கட்சி தலைவருக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றுள்ளது. வங்குரோத்து நிலையில் இருந்து மீள்வதற்கு தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறும் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா மற்றும் எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச ஆகியோர் இடையிலான விசேட சந்திப்பொன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றது. இதன்போதே குறித்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார, சமூக மற்றும் அரசியல் விவகாரங்கள் பல குறித்து இதன் பின்னரும் நீண்ட நேரம் கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். அருகிலுள்ள அண்டை நாடு என்ற வகையில் பல தசாப்தங்களாக இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவிற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கு தனது நன்றியை தெரிவித்தார். அவ்வாறே நமது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொண்டு வங்குரோத்து நிலையிலிருந்து மீள்வதற்கு தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறும் இந்திய உயர்ஸ்தானிகரிடம் அவர் கோரிக்கை விடுத்தார். இலங்கை தமிழ் மக்கள் மீதான இந்திய மத்திய அரசின் கரிசனை குறைந்து வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழ் மக்கள் மீதான இந்திய மத்திய அரசின் கரிசனை குறைந்து வருவதாகவும் அதனால் தமிழ்நாட்டில் இருந்து மத்திய அரசாங்கத்திற்கு பலமான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட வேண்டும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். உடுப்பட்டியிலே இமயானன் மேற்கு பகுதியிலே அமைந்திருக்கிற மதுபான சாலை பொது தொல்லையை ஏற்படுத்துவதாக பல பொது அமைப்புகள், பாடசாலை அதிகாரிகள் செய்த முறைப்பாட்டை அடுத்து நீதிமன்றத்திலே மதுபான சாலை ஒரு பொது தொல்லையை ஏற்படுத்துகிறது என்று சொல்லி அதனை மூடுமாறு கோரி மக்களாலே வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் தெரிந்த விடயம். கடந்த வருடம் இது சம்பந்தமான விசாரணை ஆரம்பமானது. மேலதிக விசாரணைக்கு ஜனவரி 29 தேதியிடப்பட்டிருக்கிறது. மதுபான சாலைகள் இயங்குகிற இடங்கள் சம்பந்தமாக அவற்றுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கரிசனை செலுத்தி வருகிறோம். மதுபான சாலைகளை இயக்குவதற்கு அவற்றுக்கு உரிமை பத்திரங்கள் கொடுப்பதற்கு யார் யார் சிபார்சு செய்தார்கள் என்ற தகவல் இன்னமும் அரசாங்கம் வெளியிடாமல் ஒளித்து வைத்திருக்கிறது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு துணை போகிற ஒரு செயற்பாடாக காண்கிறோம். ஆகையினாலே அரசாங்கத்துக்கு நான் சவாலாக முன்வைக்கிறேன். நீங்களாகவே அரசியல் லஞ்சம் என்று சொல்லி
செய்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலே எந்தெந்த அரசியல்வாதி எந்தெந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய சிபார்சுகளினாலே மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்ற உண்மையை நாட்டுக்கு வெளிப்படுத்துங்கள். நானும் திரு சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மத்திய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுடைய பாராளுமன்ற குழு தலைவர் மதிப்பார்ந்த கனிமொழி அம்மையாரோடு நீண்ட சந்திப்பை நடத்தியிருந்தோம். மத்திய அரசாங்கத்திலே இலங்கை தமிழர் விவகாரம் சம்பந்தமான கரிசனை குறைகிறது என்கின்ற ஒரு இப்பொழுது எழுந்திருக்கிறது. ஆகவே அது சம்பந்தமாக நாங்கள் அந்த அம்மையாரோடு உரையாடினோம். ஏனென்றால் தமிழ்நாட்டிலே இருந்து மத்திய அரசுக்கு அந்த அழுத்தம் தொடர்ச்சியாக கொடுக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டினுடைய உளக்கிடக்கை மத்திய அரசாங்கத்துக்கு எடுத்து சொல்லுகிற ஒரு பாரிய பொறுப்பு தமிழ்நாட்டிலே இருந்து செல்லுகிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உண்டு. அந்த குழுவினுடைய தலைவராக அவர் அதனை செய்ய வேண்டும் என்ற அவரிடத்தில் நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தேவை ஏற்பட்டால் டெல்லியிலே மற்ற அரசியல் கட்சிகளோடும் தொடர்பை ஏற்படுத்தி இந்த விவகாரம் தணிந்து விடாதபடி மத்திய அரசாங்கம் தொடர்ச்சியாக இலங்கை தமிழர் விவகாரத்திலே தொடர்ச்சியாக தங்களுடைய அழுத்தத்தை பிரயோகிக்கிற வண்ணமாக தமிழ்நாட்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் உதவி செய்வார்கள் என்ற வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். இந்த அரசாங்கம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். புதிய அரசியல் அமைப்பு என்பது கட்டாயமாக அவர்கள் செய்ய வேண்டிய தமிழ் தேசிய பிரச்சினைக்கு என்ன விதமான தீர்வு என்பதை வெளிப்படையாக சொல்லி அதனை முன்னகர்த்த வேண்டும். அப்பொழுது நாங்கள் அது சம்பந்தமாக எங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவோம். புதிய அரசியலமைப்பிலே சிவஞான சேகரன், செல்வம் அடைக்கலநாதன் மற்றும் கயந்திரமார் பொன்னம்பலம் அவர்கள் கூடி பேசி வருகிறார்கள். இது தொடர்பில் நம்மளது கட்சியில் நிலைப்பாடு கொண்டிருக்கிறதா என்ன? வருகிற 18ஆம் தேதி சனிக்கிழமை கட்சியுடைய மத்திய செயற்குழு கூடுகிறது. அதிலே ஒரு விடயமாக இதனையும் நாங்கள் பரிசீலிக்க இருக்கிறோம். மத்திய செயற்குழுவின் முடிவின்படி நாங்கள் செயற்படுவோம். பொருளாதார நிமிர்வு என்ற விடயத்திலே இந்த அரசாங்கம் சரியான திசையிலே பயணித்து சரியான விதத்திலே வெற்றி அடையாவிட்டால் அரசாங்கத்தினுடைய வீழ்ச்சி தடுக்கப்பட முடியாது. இப்பொழுது தமிழரசு கட்சியினுடைய தலைவர் திரு CVK சிவஞானம் அவர்கள் அடுத்த மாநாடு நடைபெறுகிற வரைக்கும் இந்த நிலைமை தொடரும். அடுத்த மாநாடு நடைபெறுவதற்கு ஏதுவாக இந்த வழக்குகள் முடிவுறுத்தப்பட வேண்டும். அந்த பொதுக்குழு திரும்பவும் நடைபெற வேண்டும். அதிலே தான் புதிய தெரிவுகள் செய்யப்பட வேண்டும். கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதனால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கிளிநொச்சி இரணிமடு குளத்தின் மேலதிக நீர் வெளியேற்றப்பட்டு வருவதனால் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கிளிநொச்சி கண்டாவளை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கண்டாவளை, ஐயன் கோயிலடி, பெரியகுளம், ஊரியான் ஆகிய பகுதிகளில் வசிக்கும் மக்கள் வெள்ள அனர்த்தம் காரணமாக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அந்த வகையில் 147 குடும்பங்களைச் சேர்ந்த 371 பேர் கண்டாவளை மகா வித்தியாலயத்திலும், 26 குடும்பங்களைச் சேர்ந்த 56 பேர் முரசுமோட்டை அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையிலும், ஊரியான் பகுதியில் 62 குடும்பங்களைச் சேர்ந்த 190 பேரும், பெரியகுளம் பகுதியில் 10 குடும்பங்களைச் சேர்ந்த 31 பேரும் இடைத்தங்கல் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இவ்வாறு 245 குடும்பங்களைச் சேர்ந்த 660 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களுக்கான சமைத்த உணவு பிரதேச செயலகம் ஊடாக வழங்கப்பட்டு வருவதுடன் அவர்களுக்கான சுகாதார வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை பெரியகுளம் வட்டக்கச்சி பாதையில் இரணிமடு குளத்து வெள்ளநீர் வீதியை குறுக்கறுத்து பாய்வதனால் பாடசாலை மாணவர்கள் முதல் அனைவரும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக மூதூர் கட்டைப்பறிச்சான் ரால் பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. பாலத்திற்கு மேலாக 1 அடிக்கு மேல் வெள்ள நீர் பாய்ந்து செல்வதனால் போக்குவரத்து நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் கனமழை நீடிக்கும் சந்தர்ப்பத்தில் வெள்ள நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அம்பாறை DS சேனநாயக்க நீர்த்தேக்கத்தின் ஒரு வான்கதவு கடந்த செவ்வாய்க்கிழமை திறந்துவிடப்பட்டதாலும் தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழை காரணமாகவும் வேளாண்மை செய்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சவளக்கடை கமநல சேவை நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் பெரும்போகத்திற்காக 2000 ஏக்கரில் இம்முறை நெற்செய்கை மேற்கொள்ளப்பட்டது. சவளக்கடை, அன்னமலை, வேப்பையடி, 5ஆம் காலனி போன்ற பல்வேறு பகுதிகளில் தாழ்நில பகுதிகளில் காணப்படும் வயல் நிலங்கள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளதை அவதானிக்க முடிகிறது. குடலை பருவத்தில் இருந்து கதிர் பருவத்திற்கு நெற்பயிர்கள் மாற்றமடையும் வேளை
சீரற்ற காலநிலை நீடித்து வருவதனால் விளைச்சல் பெரும் பாதிப்புகளை சந்திக்கும் என விவசாயிகள் கவலை வெளியிட்டுள்ளனர். நெற்செய்கையின் ஆரம்ப கால பகுதியிலும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டிருந்த நிலையில் அறுவடை நெருங்கி வரும் நிலையிலும் வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டுள்ளமை தம்மை அதிகம் பாதிப்படைய செய்துள்ளதாகவும் விவசாயிகள் சுட்டிக்காட்டுகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் உடையார்கட்டு கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட நெத்தலியாறு பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட ஏக்கர் நெல் வயல்கள் நீரில் மூழ்கியுள்ளன. 2024ஆம் ஆண்டுக்கான பெரும்போக நெற்செய்கையில் ஈடுபட்ட 1000 ஏக்கருக்கு அதிகமான வயல் நிலங்கள் அறுவடைக்கு தயார் நிலையில் இருந்த வேளை தற்பொழுது ஏற்பட்டுள்ள மழையுடனான காலநிலை காரணமாக முற்றுமுழுதாக நீரில் மூழ்கியுள்ளது. நோய் தாக்கம் காரணமாக மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் நெற்கதிர்கள் முற்றுமுழுதாக நீரில் மூழ்கி அழிவடைந்துள்ளதாகவும் தொடர்ச்சியாக தாம் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளனர். அரசாங்கம் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை காப்பாற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. நெத்தலியாறு விஸ்வமடை மேற்கில் இருந்து இந்த தகவலை சகல அதிகாரிகளுக்கும் விவசாய திணைக்களத்தில் இருக்கிறவர்களுக்கும் தாழ்மையுடன் நாங்கள் தெரியப்படுத்துகிறோம். இந்த மழையின் காரணமாக 1000 ஏக்கர் விவசாய நிலம் அங்கே மூடப்பட்டு தண்ணி பாய்ந்து கொண்டிருக்கிறது. இதனால் நாங்கள் கடந்த நாட்களில் நோய் தாக்கத்தினாலும் அதிக செலவுகளை செய்திருக்கிறோம். தயவு செய்து இதை பார்வையிட்டு இதுக்கான அழிவுக்குரிய காரியங்களை செய்து தரும்படி சகல அதிகாரிகளை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அரசாங்கம் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தால்தான் நாங்கள் மீளவும் எங்களோட வாழ்வாதாரத்தையும் நிலையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கும். இல்லையென்றால் நாங்கள் பட்டினியில் வாழ வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை கவலையோடும் வேதனையோடும் உங்களுக்கு அறிய தருகிறோம். மனுஷி மேட்ட நகைகளை வாங்கி கொண்டு புருஷன் மேல் வெட்டி போட்டு இப்போ நெல்லத்தாரன் விட்டு போட்டு நகை எடுத்து தாரன்னு சொல்லி சந்தோஷப்படுத்தி வாங்கின நகை கூட எடுக்கிற நிலையில் இப்போ வந்துடுது. தயவு செய்து எங்களுக்கு இந்த இழப்பீட்டை உதவ வேணும். மட்டக்களப்பு மாவட்ட சுற்றுச்சூழல் சட்ட அமலாக்க குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு மாவட்ட சுற்றுச்சூழல் சட்ட அமலாக்க குழு கூட்டமானது மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது சுற்றுச்சூழல் அதிகார சபையினால் மேற்கொள்ளப்பட்டு வரும் செயல் திட்டங்கள் தொடர்பான விளக்கங்களை மத்திய சுற்றாடல் அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் எஸ் உதயராஜன் வழங்கினார். மாவட்ட மட்டத்தில் தீர்க்கப்படாத சுற்றுச்சூழல் பிரச்சனைகள் தொடர்பான துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடப்பட்டு பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டுவது தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. மண் அகழ்வு, தொழிற்சாலைகளுக்கான அனுமதி வழங்கல், திண்மக் கழிவு மற்றும் மருத்துவ கழிவுகளை முகாமைத்துவம் செய்தல், சட்டவிரோத மணல் அகழ்வு, கரையோரங்களை அடையாளப்படுத்தல் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பாகவும் ஆராயப்பட்டன. மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சுதர்ஷினி ஸ்ரீகாந்த், காணிப்பிரிவுக்கான மேலதிக அரசாங்க அதிபர் நவரூப ரஞ்சினி முகுந்தன், திட்டமிடல் பணிப்பாளர் வீணா நவநீதன், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், துறைசார் நிபுணர்கள், சுற்றுச்சூழல் அதிகார சபை உத்தியோகத்தர்கள் என பலரும் கூட்டத்தில் கலந்து கொண்டனர். முக்கியமாக இந்த கூட்டத்திலே நாங்கள் பல விடயங்களை உரையாடக்கூடியதாக இருந்தது. அதாவது இப்படி நாங்கள் எங்களுடைய சுற்றாடலை பாதுகாப்பது என்பது தொடர்பாக நாங்கள் சரிவர அவற்றை பாதுகாக்காத போது பல விளைவுகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கும். குப்பைகள் அவற்றை வெளியேற்றுறதுக்கு வேண்டிய ஒரு தொடர்பான நடவடிக்கை சம்பந்தமாக பேசினோம். அதுக்காக பல திட்டங்கள் எங்களுக்கு கொண்டு வரப்பட்டு இருந்தது. இருந்த போதிலும் அவைகள் அமலாக்கப்படாமல் இருந்தது. எனவே அந்த சுற்றாடல் தொடர்பான திட்டங்களை எப்படி அந்த குப்பை குளங்களை அகற்றுவது, அவற்றை முகாமைத்துவப்படுத்துவது என்பது விடயங்கள் இங்கு கலந்துரையாடப்பட்டது. சில பிரதேச செயலாளர் பிரிவுகளிலே குப்பைகளை ஒரு சுழற்சி முறையிலே எப்படி பயன்படுத்துவது என்று தொடர்பாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே அதுக்கான காணி பிரச்சனையினாலே அவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. எனவே இந்த கூட்டத்திலே எங்களுடைய பிரதேச சபைகளை சேர்ந்தவர்களும் இதுக்கு எப்படியான நடவடிக்கைகளை எடுக்கலாம் என்றும், விசேஷமாக குப்பைகளை தரம் பிரிப்பதன் மூலம் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் கழிவுகள் அவைதான் உக்க முடியாத கழிவுகள், அவற்றை வேறு பிரித்து வழங்குவதனாலே இவற்றை நாங்கள் செயல்படுத்தலாம் என்று பலராலும் கூறப்பட்டது. ஒவ்வொரு மாதமும் அவர்கள் பிரதேச சபையாலே அந்த குப்பை குளங்களை எடுக்க வரும்போது அவற்றை தரம் பிரித்து வைப்பதாலே அவற்றை இலகுவாக அவர்களாலே வெளியேற்றலாம் என்று சொல்லப்பட்டது. அதுக்கு மக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். எப்படி தங்களுடைய வீடுகளிலே சேகரிக்கப்படும் குப்பைகளை பிரித்து அவர்களுக்கு வழங்குவதன் மூலம்
அந்த குப்பைகளை அவர்கள் அகற்றக்கூடியதாக இருக்கும். பொது இடங்களிலே குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவது மக்கள் தடை செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கக்கூட சட்டத்திலே வசதி செய்து கொடுக்கப்பட்டுள்ளது. குளங்கள், தோணாக்கள் இவற்றினை அடைத்து அதுக்குள்ளே ஒரு வீட்டை கட்டுறதோ இல்லாட்டி அதுக்குள்ளே கொண்டே குப்பையை போடுறதோ இது போன்ற செயல்பாடுகளினாலும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வெள்ளம் வருவதற்கு அது ஒரு காரணமாக கூட இருக்கிறது. எனவே அது தொடர்பான நடவடிக்கைகளை எங்களுடைய மாநகர சபையின் ஆணையாளருடன் உதவியுடன் அவற்றை செய்வதற்கு கூட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டது. நுவரெலியா கொட்டியாக்கலை மேற்பிரிவு புனித அந்தோனியார் ஆலய மணிக்கோபுர புனரமைப்புக்கான அடிக்கல் இன்று நாட்டப்பட்டது. நுவரெலியா பொகவந்தலாவ கொட்டியாக்கலை மேற்பிரிவு புனித அந்தோனியார் ஆலயத்தின் மணிக்கோபுர புனரமைப்பு பணிக்கு அடிக்கல் நாட்டு விழா இன்று இடம்பெற்றது. இதில் புனித செபமாலை மாத ஆலய பங்கு தந்தை ஜாஸ்மின் ராஜ் அடிகளார், தோட்ட வைத்தியர் மகேஸ்வரன், நோபல் பிரதேச சபை முன்னாள் தவிசாளர் குழந்தைவேல், கொட்டியாக்கலை மேற்பிரிவு முத்துமாரியம்மன் ஆலய குருக்கள், ஆலய பரிபாலன சபையினர், கொட்டியாக்கலை தோட்ட பள்ளி தலைவர் மற்றும் தோட்ட மக்கள் ஆகியோர் பங்கேற்றனர். இன்று ஆரம்பிக்கப்பட்ட புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதுடன் எதிர்வரும் பிப்ரவரி 22ஆம் தேதி மணிக்கோபுர திறப்பு விழாவை நடாத்த எதிர்பார்க்கப்படுகிறது. அரசாங்கம் இயலாமையை மறைக்க முயற்சிப்பதாக பிரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசியல் பழிவாங்கல் இடம்பெறுவதற்கான சமீட்சை தென்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். பத்ரமுல்ல நெலும் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன காரியாலயத்தில் அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்பான தகவல்களை முன்வைக்க புதிய காரியாலயம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் தலைமையில் இந்த புதிய காரியாலயம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த திறப்பு விழாவில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாமல் ராஜபக்ஷ பின்வருமாறு கூறினார். அரசாங்கம் அரசியல் பழிவாங்கல்களை மேற்கொள்வதற்கான சமிஞ்ஞையே வெளிப்படுகின்றது. $17 பில்லியன் பணம் உகண்டாவில் உள்ளதென்றால் அதனை நாட்டிற்கு கொண்டு வரும் விடயத்தில் எமக்கு சிக்கலில்லை. மாறாக அரசாங்கத்தின் இயலாமையை மறைக்க கடந்த அரசாங்கங்களைப் போன்று வழக்கு தாக்கல் செய்து எம்மை பழிவாங்கலுக்கு உட்படுத்தும் பட்சத்தில் அதற்கு எதிராக எமது சட்டத்தரணிகள் நடவடிக்கை எடுப்பர். எம்முடைய கட்சியின் தொழிற்சங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் அரசு சேவையை வீழ்த்தும் வகையில் செயற்படவில்லை. மாறாக நாட்டிற்கு அபிவிருத்தி திட்டங்களை முன்கொண்டு செல்லும் செயற்பாட்டையே மேற்கொண்டுள்ளது. ஜனாதிபதியின் செயலாளருக்கும் ஐக்கிய அரபு ராஜ்ய தூதுவருக்கும் இடையில் இன்று சந்திப்பு இடம்பெற்றது. ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத் குமாரநாயக்க மற்றும் இலங்கைக்கான ஐக்கிய அரபு ராஜ்ய தூதுவர் காலித் நாசர் ஆல் ஆமேரி ஆகியோருக்கு இடையிலான சந்திப்பு இன்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இலங்கைக்கும் ஐக்கிய அரபு ராஜ்யத்திற்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்குவதாக இந்த சந்திப்பில் தூதுவர் தெரிவித்தார். ஐக்கிய அரபு ராஜ்ய முதலீட்டாளர்கள் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு தற்பொழுதுள்ள புதிய அரசியல் ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கியுள்ளது என்று சுட்டிக்காட்டிய தூதுவர் கடந்த காலங்களில் இலங்கையில் முதலீடு செய்வதற்கு ஏற்ற சூழல் இருக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டினார். தற்போது ஐக்கிய அரபு ராஜ்யத்தில் சுமார் 1,50,000 இலங்கையர்கள் பணியாற்றுவதாகவும் எதிர்காலத்தில் இந்த வேலை வாய்ப்புகளை மேலும் விரிவுபடுத்தவும் இலங்கை நிபுணர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை பெற்றுக் கொடுக்கவும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் காலித் நாசர் அல் ஆமேரி தெரிவித்துள்ளார். இலங்கையுடனான வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்த ஐக்கிய அரபு ராஜ்யம் தயாராக இருப்பதாகவும் எதிர்காலத்தில் இது தொடர்பாக புதிய ஒப்பந்தங்களை செய்து கொள்ள விரும்புவதாகவும் தூதர் தெரிவித்துள்ளார். மேலும் ஐக்கிய அரபு ராஜ்ய தலைவர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடனான சந்திப்புக்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கு அழைப்பு விடுத்த தூதுவர் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகளை மேலும் வலுப்படுத்த இது வாய்ப்பாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். யாழில் வேலையில்லா பட்டதாரிகள் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். வேலையில்லா பட்டதாரிகளின் பிரச்சனையையும் கோரிக்கைகளையும் மக்கள் மயப்படுத்தும் நோக்கில் யாழ்ப்பாண் நகர்பகுதியில் இன்று விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் உள்ள வேலையில்லா பட்டதாரிகள் ஒன்றிணைந்து முன்னெடுத்த இந்த விழிப்புணர்வு செயல் திட்டத்தில்
துண்டு பிரசுரம் வழங்கல், மக்களின் கருத்துக்களை உள்வாங்கல் போன்ற நிகழ்வுகளை வேலையில்லா பட்டதாரிகளின் கோரிக்கைக்கு வலுச்சேர்க்கும் வகையில் முன்னெடுத்தனர். உலக தமிழராட்சி மாநாட்டு படுகொலை நினைவு தூவி முன்றலில் ஆரம்பமாகிய விழிப்புணர்வு யாழ் நகரப்பகுதி வரை பேரணியாக சென்று அங்கு துண்டு பிரசுரம் விநியோகித்ததுடன் விழிப்புணர்வு செயல்பாடுகளை முன்னெடுத்திருந்தனர். நாங்கள் படித்து நாட்டிலே வந்த ஒரு புத்திஜீவிகளாக இருந்தும் அடிப்படை வசதிகளை சில வேலைகளைத்தான் எங்களுடைய பட்டதாரிகள் செய்கின்றார்கள். ஆனால் பட்டதாரிகளுடைய வேலை அதல்ல, அலுவலகங்கள் சார்ந்த நிர்வாகம் சார்ந்த வேலைகளைத்தான் அரசாங்கம் வழங்க வேண்டும். நாங்கள் 5 வருஷம் பல்கலைக்கழகங்களிலே படித்தும் வெளியேறியும் மீண்டும் 5 வருடங்கள் ஆகியும் எங்களுக்குரிய வேலையை எந்த ஒரு அரசாங்கமும் தரவில்லை. இப்பொழுது மாறியிருக்கின்ற இந்த அரசாங்கம் எங்களுக்குரிய வேலையை தரும் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தாலும் இதுவரையும் அது தொடர்பான எந்த ஒரு கரிசனையும் இந்த அரசாங்கம் கொள்ளவில்லை. நாங்கள் ஒரு படித்த சமூகமாக இருந்தும் எங்களுக்குரிய சமூகத்தில் இருக்கின்ற அந்தஸ்து இன்னும் வழங்கப்படவில்லை என்பதுதான் எங்களுடைய வெளிப்பாடு. பட்டம் படிச்சு தகுதி இருந்தும் வெளியில ரோட்டில் நிற்கிறோம். இதுக்கு காரணம் பாதி நாங்கள் என்று சொன்னால் மீதி அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம். அனைவருமே யுஜிசி அப்ரூவலோட இருக்கிற பட்டதாரிகள் தான். இதுல எல்லா சப்ஜெக்டிலையும் இருக்கிறோம். எங்களுக்கு நியாயமான தீர்வு வேணும், அதுவும் நிரந்தர தீர்வு வேணும். 20ஆம் தேதி கச்சேரிக்கு முன்னால் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று செய்வதற்கு, அஹிம்சா வழியில ஒரு போராட்டம் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். யூனிவர்சிட்டி கிடைத்துமே வேற வேலை செய்பவர்கள் இருக்கின்றார்கள். ஏன்னு சொன்னா அவ்வளவுக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகம் போனால் அரச வேலை கிடைக்காது என்ற ஒரு மைண்ட் செட் எல்லாம் மனதிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதை மாற்றணும். எங்களுக்கு கொடுக்கிற வேலை எங்களுக்கு கொடுக்கிற நியாயமான தீர்வு இனி வர்ற எல்லா சந்ததிகளுக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமா இருக்கும். தனியார் துறையில வேலை எடுப்பதற்கு அரசாங்கம் தேவையில்லை, அது எங்களால முடியும். இதுல இருக்க எல்லாருமே தனியார் துறையில வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. தனியார் துறையில வேலை தேடுவதற்கு அரசாங்கம் தேவையில்லை. எங்களுக்கு கேட்கிற தீர்வு நியாயமான தீர்வு, நிரந்தர தீர்வு, அரசாங்க வேலை. வயசு போகுது, எங்களுடைய வாழ்க்கைக்கு எங்களுக்கு தகுதி இருக்கிறபடியா கேட்கின்றோம். எங்களுக்கு தகுதி இல்லாமல் கேட்கவில்லை. எத்தனையோ செய்திருக்கிறோம், ஆனால் முழுமையான ஒரு முடிவென்றது கிடைக்கல. பெண்கள் இப்படி வர்றதுன்றது பெரும் சிக்கல். என்னன்னு சொன்னால் குடும்ப பிரச்சனைகள் இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, எத்தனையோ வயசு போனாக்கள் எல்லாரையும் விட்டு இப்படி இவ்வளோத்தையும் செய்திருக்கிறோம். உண்மையிலே அரசாங்கம் எங்களுக்கு ஒரு பார்வையோட வர வேண்டும் என்றதுதான் எங்களோட நோக்கம். கிளிநொச்சியில் இன்று 105 பானைகளில் பொங்கல் இடம்பெற்றது. கிளிநொச்சி இரணிமடு நீர்த்தேக்கம் நீர்ப்பாசனத்துக்காக திறந்துவிடப்பட்டு 105 ஆண்டுகள் நிறைவையொட்டி நன்றி செலுத்தும் பொங்கல் விழா இன்று இடம்பெற்றது. இன்று காலை 9 மணியளவில் இரணிமடு விவசாய சம்மேளனத்தின் செயலாளர் முத்து சிவமோகன் தலைமையில் கனகாம்பிகை அம்மன் ஆலய முன்றலில் பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன், நீர்ப்பாசன பொறியியலாளர்கள், விவசாய திணைக்களம் சார் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், விவசாய பீட மாணவர்கள், விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர். சமய நிகழ்வுகளை தொடர்ந்து பிரதான பொங்கல் பானைகள் வைக்கப்பட்டு பொங்கல் நிகழ்வு இடம்பெற்றது. வவுனியா மாவட்ட செயலக பொங்கல் விழா இன்று பாரம்பரிய முறைப்படி மிகவும் சிறப்பாக இடம்பெற்றது. நேற்று வவுனியா தாண்டிக்குளம் பகுதியில் உள்ள வயலில் மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையில் அறுவடை மேற்கொள்ளப்பட்டதுடன் அறுவடை செய்யப்பட்ட நெல் வவுனியா கந்தசாமி ஆலயத்தில் வைக்கப்பட்டது. இன்று வவுனியா கந்தசாமி ஆலயத்தில் ஆலய பிரதம குரு தலைமையில் மேளதாள வாத்தியங்கள் முழங்க விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று நெற்கதிர்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் PA சரத்சந்திர, மேலதிக மாவட்ட அரசாங்க அதிபர் T திரேஸ்குமார் ஆகியோரால் பெறப்பட்டு அங்கிருந்து பாரம்பரிய முறைப்படி மாட்டு வண்டிலில் வவுனியா பசார் வீதியூடாக ஊர்வலமாக மாவட்ட செயலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் மாவட்ட செயலகத்தில் நெற்கதிர்களை படங்கில் இட்டு பாரம்பரிய முறைப்படி சூடு அடித்து பெறப்பட்ட புதிய நெல்லை மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள் உரலில் இட்டு குற்றி அரிசியாக்கி புத்தரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர். இந்த நிகழ்வில் மத தலைவர்கள், மாவட்ட அரசாங்க அதிபர், மேலதிக அரசாங்க அதிபர், காணி பகுதிக்கான மேலதிக அரசாங்க அதிபர் நானா கமலதாசன், உதவி மாவட்ட செயலாளர் சபர்ஜா, திணைக்கள தலைவர்கள், உத்தியோகத்தர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். யாழ்ப்பாணம் சங்கானை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வட்டுக்கோட்டை பிரதேச சமுர்த்தி வங்கியில் இன்று பொங்கல் விழா இடம்பெற்றது. சமுர்த்தி வங்கி முகாமையாளர் நா அகிலன் தலைமையில் சமய சடங்குகளுடன் வங்கி முறையில் பொங்கல் நிகழ்வு முன்னெடுக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் சமுர்த்தி வங்கி அதிகாரிகள், பயனாளிகள் என பலரும் பங்கேற்றனர். நுவரெலியா ஹேட்டன் வீட்டு வேலை தொழிலாளர்களின் பொங்கல் விழா இன்று ஹேட்டன் பகுதியில் இடம்பெற்றது.
புரொடக்ட் சங்கத்தின் ஏற்பாட்டில் வீட்டு வேலை தொழிலாளர்களை ஒன்றிணைத்து டிகோயா அலுத்கம பகுதியில் பொங்கல் விழா நடத்தப்பட்டது. இதில் புரொடக்ட் சங்க நிர்வாகத்தின் தோட்ட பகுதி மக்கள், வீட்டு வேலை தொழிலாளர்கள் என பலரும் பங்கேற்று பொங்கல் பொங்கி வழிபாட்டில் ஈடுபட்டனர். திருகோணமலை மூதூர் கல்லாம்பர் கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானை கிராம மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டது. திருகோணமலை மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள கட்டைப்பறிச்சான் கல்லாலம்பார் கிராமத்திற்கு இன்று அதிகாலை உட்புகுந்த காட்டு யானை கிராம மக்களால் விரட்டி அடிக்கப்பட்டது. யானை வீடுகளில் உள்ள வீட்டு தோட்ட பயிர்களை உண்பதற்காக நுழைந்திருக்கலாம் என கிராம மக்கள் குறிப்பிட்டனர். தமது கிராமத்திற்குள் யானை நுழைய முடியாதவாறு யானை வேலியை அமைத்து தர சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கல்லாம்பார் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தாந்தாமலை பகுதியில் உயிரிழந்த நிலையில் யானை ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. தாந்தாமலை போலீஸ் காவலரனுக்கு பின்னால் உள்ள வாய்க்கால் பகுதியிலேயே உயிரிழந்த நிலையில் யானை காணப்பட்டுள்ளது. யானை 30 முதல் 35 வயதுக்குட்பட்டதாக இருக்கலாம் என்றும் தாந்தாமலை பகுதியில் உள்ள வயல் நிலங்களை சேதைப்படுத்திய பின்னரே யானை உயிரிழந்ததாகவும் பிரதேச மக்கள் கூறுகின்றனர். வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கப்பட்ட நிலையில் கால்நடை வைத்தியர்களின் பரிசோதனைக்கு பின்னர் யானையின் உயிரிழப்புக்கான காரணம் தெரிய வரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் மீள்குடியேற்றப்பட்ட மக்களுக்கு குடிநீர் மற்றும் மின்சார இணைப்புக்கான நிதியுதவி இன்று வழங்கப்பட்டது. அம்பாறை ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் போரினால் இடம்பெயர்ந்து மீண்டும் மீள குடியமர்த்தப்பட்ட மக்களில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு குடிநீர் மற்றும் மின்சார இணைப்புகளுக்கான நிதியுதவிகள் அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்றன. இன்றைய தினம் ஆலியடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் தலைமையில் 109 குடும்பங்களுக்கு குடிநீர் இணைப்புக்காக தலா 37,000 ரூபாவும், மின்சார இணைப்பினை பெற்றுக் கொள்வதற்காக 125 குடும்பங்களுக்கு தலா 45,000 ரூபாவும் வழங்கப்பட்டது. நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சின் மீள்குடியேற்ற திட்டத்தின் கீழ் மீள்குடியேற்றத்தை துரிதப்படுத்தும் வகையில் இவ்வுதவி திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆலியடிவேம்பு பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் AL இசாயின்டின் அக்கறை பெற்ற குடிநீர் வழங்கல் அலுவலகத்தின் பொதுப்பரிகாரி ஹமீஸ் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு குடிநீர் மற்றும் மின்சார இணைப்புக்கான காசோலையினை வழங்கினர். மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலைகளில் கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான செயலமர்வு இன்று நடைபெற்றது. மட்டக்களப்பு பட்டிருப்பு வலய கல்வி பணிமனைக்குட்பட்ட பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவிற்கு கணித பாடம் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கான செயலமர்வு பட்டிருப்பு ஆசிரிய மத்திய நிலையத்தில் இன்று நடைபெற்றது. வலய கல்வி பணிப்பாளர் சிவானந்தம் ஸ்ரீதரன் தலைமையில் நடைபெற்ற செயலமர்வில் ஆரம்ப பிரிவில் கல்வி கற்கும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். செயலமர்வில் பிரதான வளவாளராக அம்பாறை திகியத்தகண்டி கலைமகள் வித்தியாலய அதிபர் சமன் பிரியதர்சன், உதவி கல்வி பணிப்பாளர் சத்யதாஸ், ஆசிரிய ஆலோசகர் சண்முகநாதன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். கொகிவலையில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. கொகிவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கழுகோவில பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிற்கு அருகில் துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. கழுகோவில பிரதேசத்திற்கு மோட்டார் சைக்கிளில் சென்ற இனம் தெரியாத இருவரால் இந்த துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச்சூட்டின் போது எவருக்கும் எந்தவித காயங்களும் ஏற்படவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர். உலக தமிழர் மாநாடு வியட்நாமில் இடம்பெறவுள்ளது. வியட்நாமில் பிப்ரவரி மாதம் 21 மற்றும் 22 தேதிகளில் உலக தமிழர் மாநாடு இடம்பெறவுள்ளதாக பன்னாட்டு தமிழர் நலுவத்தின் தலைவர் திருத்தணியாச்சலம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். வருகின்ற பிப்ரவரி மாதம் 21, 22 தேதிகளில் வியட்நாமில் உலக தமிழர் மாநாடு நடைபெற இருக்கிறது.
உலகத்தமிழர் மாநாடு 2018 கம்போடியா நாட்டில் இருக்கக்கூடிய சியாம்ரிப் நகரில் மிக வெற்றிகரமாக முதல் மாநாட்டை அங்கே நடத்தினோம். இப்போது இரண்டாவது மாநாடு வியட்நாமில் இருக்கக்கூடிய டனாங் நகரத்தில் வருகின்ற பிப்ரவரி 21, 22 ஆகிய தேதிகளில் நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டில் உலகம் முழுவதும் இருந்து 60 நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்கள், வரலாற்று பேராசிரியர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த மாநாட்டில் பங்கேற்க இருக்கிறார்கள். பொருளாதார வல்லுநர்கள் மற்றும் தொழிலதிபர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிலே தொழில் சார்ந்த கண்காட்சியும் அங்கே நடத்தி இருக்கிறோம். ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 2352 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் 2352 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் அதிகளவாக கம்பஹா மாவட்டத்தில் 374 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தொடர்ந்து கொழும்பு மாவட்டத்தில் 304 பேரும், காலி மாவட்டத்தில் 169 பேரும் பதிவாகியுள்ளனர். இந்த நிலையில் நாடளாவிய ரீதியில் இதுவரை டெங்கு நோயினால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. இதனிடையே கடந்த ஆண்டில் மாத்திரம் 49,877 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்ததுடன் 24 மரணங்கள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்திய மீனவர்களின் அத்துமீறல்கள் தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் இந்தியா சென்ற தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் எந்தவித பேச்சும் நடத்தவில்லை என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தினர் விசனம் தெரிவித்துள்ளனர். இந்தியாவிற்கு அண்மையில் விஜயம் செய்திருந்த கடற்தொழில் அமைச்சரோ யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களோ வடக்கு கடற்தொழிலாளர்களின் பிரச்சினை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேச்சு நடத்தவில்லை என யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளனத்தினர் விசனம் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இன்று நடத்திய ஊடக சந்திப்பில் யாழ் மாவட்ட கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன உபதலைவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 2 நாள் துவக்கம் வடமராட்சி, தென்மராட்சி, மற்றது மாதகல், மற்றது நெடுந்தீவு, அந்த பகுதிகளில் இந்தியன் ரோலர் வந்து எங்களோட கரைக்கு வந்து எங்களோட பலிகளை அழித்து கொண்டு இருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு. நாங்களும் சொல்லி கொண்டு தான் இருக்கிறோம். அதுக்கு என்ன ஒரு தீர்வு வர இல்லை. ஆனால் இப்போ அண்மையில் எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள், கௌரவ கடத்தொழில் அமைச்சர்கள் அங்கே அவ போய் ஒரு சந்தர்ப்பத்தை இழந்திருக்கணும். ஒரு பேச்சுவார்த்தைக்கு முன்னம், அந்த நிகழ்வுக்கு போகும் முன்னம் ஒரு பத்திரிகையாளருக்கு வெளியில் வச்சு கூட கொடுத்துருக்கலாம். நாங்கள் இந்த இந்தியன் இழுவப்பழகு சம்பந்தமாக முதலமைச்சரோட நாங்கள் பேச போகிறோம்ண்டு. ஆனால் அவை போய் அங்கே வந்து எதுவித கதையும் கதைக்க இல்லை. ஆனால் இப்போ வந்து எங்களோட யாழ் மாவட்டத்துக்குள்ளே இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் வந்து அவர் சொல்கிறார் என்னென்றால், கிளிநொச்சியில் வச்சு நாங்கள் டைம் கேட்டிருக்கிறோமா, தாங்கள் கையில் நெய்யை வச்சு கொண்டு இங்கே வந்து சட்டியில் தேடிக்கொண்டிருக்கணும். இங்கே கிளிநொச்சியில் வந்து தங்கட நெய்யை கையில் வச்சு கொண்டு இந்தியாவில் இருந்து சாப்பிட்ட உங்களுக்கு, பக்கத்துலேருந்து சாப்பிட்டவங்களுக்கு கிளிநொச்சியிலேருந்து வந்து அந்த சட்டிக்கை தேடி பார்க்கணும் எங்கேயா. ஆனால் கிடைச்ச சந்தர்ப்பத்தை தழுவ விட்டுட்டினான். ஐயா சந்திரசேகரன் ஐயா எங்களோட கடத்தொழில் அமைச்சர் சொல்லியிருக்கிறார், தான் உடனே தங்கட காலத்துக்கு இந்த கடத்தொழில் பிரச்சனையை தான் முற்றிலாக முடிச்சு தருவேன். ஆனால் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கு, தொடர்ந்து அந்த பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. ஆனால் இதுக்கு ஒரு தீர்வை பெற்று தரணும். எல்லாருமா சேர்ந்து தீர்வை பெற்று தரணும். நாங்கள் கடத்தொழில் சமூகம் எல்லாரும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் எல்லா கடத்தொழில் சமூகமும் நாங்கள் ஒரு கதைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டங்களை செய்கிறதுக்கு நாங்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது தொடர்ந்தும் இந்த நிலை வந்ததென்றால் நாங்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு போகிறத விட எங்களுக்கு வேறு சந்தர்ப்பங்கள் இல்லை. நாங்கள் அதை தான் செய்யணும். மற்றது இவைக்கு இங்கே வந்து தாங்கள் இனிமல் தாங்கள் ஒரு டைம் எடுத்து அங்கே போகிறோன்றது ஒரு பேக்காட்டு கதை.
அங்கே போய் பக்கத்தில் இருந்து கொண்டு கதைச்சு போட்டு வந்து இங்கே இருந்து டைம் எடுக்கணுமா. அடுத்தது தேர்தல் பெறப்போகுது. அந்த தேர்தலுக்குள்ள இனிமேல் இந்த சந்தர்ப்பங்கள் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு. ஆனால் கடத்தொழில் அமைச்சர் விரைவாக எங்களுக்கு இந்த ரோலரை உடனடியாக நிப்பாட்டி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கேர்னல் கிட்டு உட்பட 10 வேங்கைகளின் 32ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. இலங்கை இந்திய கூட்டுச்சதி காரணமாக வங்கக்கடலில் உயிர் நீத்த கேர்னல் கிட்டு உட்பட 10 வேங்கைகளின் 32ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு தேராவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் இன்று நினைவு கூறப்பட்டது. தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவின் ஏற்பாட்டில் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டது. கேர்னல் கிட்டு உட்பட 10 வேங்கைகளுக்கும் சுடரேற்றி மலர் அஞ்சலி செலுத்தி அகவணக்கம் செலுத்தப்பட்டது. நிகழ்வில் பணிக்குழு உறுப்பினர்கள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் டான் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.